டார்லிங், என்ன தனியா விட்டு போற? பேபிக்கு ரேஸ்னா ரொம்ப பிடிக்கும் போல. எதுக்காக என்ன ஃபாலோ பண்றீங்க? ப்ளீஸ் அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது. அக்கா, இப்ப எப்படி கல்யாணம் நடக்கும்? இங்க பாரு ஐரா, மானஸ் உள்ள கோமால இருக்கான். தயவு செஞ்சு அழ முடியலன்னா ஆக்டிங் ஆவது பண்ணி தொலை. அப்படியா? உங்க கண்ணுல மட்டும் கங்கை நதி ஓடுதா என்ன? வாய் முடுங்க, கிளம்புங்க இங்க இருந்து. வா. கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? என்ன பேசுறீங்க நீங்க? மானசோட நிலைமையை பார்த்தா கஷ்டமா இல்ல? ஆமா, கஷ்டமாதான்க்கா இருக்கு. ஆனா இதை விட மோசமான நாள் நம்மளுக்கு வரப்போகுது. இந்த கல்யாணம் நின்னுடுச்சுன்னா அவ்வளவுதான். கெட்ட நேரம் வந்துருச்சு, நின்னுடுச்சு, கல்யாணம் நின்னுடுச்சு. நீ இப்படி நினைக்கிறல்ல, இதுதான் காரணம். அண்ணி, கனிக்காவும் அவங்க அம்மா அப்பாவும் இங்க இருந்து போயிட்டாங்க. அவங்க இந்த சம்பந்தத்தை நிறுத்திட்டாங்க. ஒரு இச்சாதாரி நாகினியோட மகளா இருந்தும் ஏன் அவ இன்னும் இச்சாதாரி நாகினியா மாறல? என்னோட அம்மா 25 வருஷத்துக்கு தானே சாபம் கொடுத்தாங்க. 25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சாபம் முடியணுமே. ஏன் அப்படி நடக்கல? ஏன் பண்டிதரே சொல்லுங்க, எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும். என் நந்திதா இன்னும் ஏன் நாகினியா மாறாம இருக்கா? இன்னும் ஏன் அவ ஒரு சாதாரண பொண்ணா இருக்கான்னு சொல்லுங்க. அவகிட்ட என்னோட குணமும் இருக்கணும்ல, அவ ஏன் இன்னும் நாகினியா மாறல? இங்க பாருடா. இந்த பொண்ணோட ஷாலை திருப்பி கொடுங்க. என்ன மச்சான், இன்னைக்கு நியூ ஆஃபரா கிடைச்சிருக்கு. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயா? பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ கிடையாது. உங்களுக்கு இப்ப அன்லிமிட்டடா கிடைக்க போகுது. அவளை சின்ன வயசுல இருந்து நான் இதை சொல்லிதான் வளர்த்திருக்கேன். எதிரிங்களோட எப்படி சண்டை போடணும், அவங்களை எப்படி தண்டிக்கணும்னு இதை மட்டும் தான் சொல்லி வளர்த்திருக்கேன். அது மட்டும் இல்ல, பாம்பாட்டியோட மகுடிக்கு வசியம் கொடுக்காம எப்படி தப்பிக்கணுங்கிற கலையும் அவகிட்ட சொல்லி கொடுத்திருக்கேன். என்னோட நந்திதாவுக்கு நாகினியோட நல்ல விஷயங்களை மட்டும் இல்ல, எதிரிகளை எப்படி அடிச்சு தூக்கி எறியணுங்கிற விஷயத்தையும் சொல்லி கொடுத்திருக்கேன். அவ எந்த விதத்திலும் என்னை விட குறைஞ்சவ இல்ல. தன்னோட கண்களால மட்டும் இல்ல, தன்னோட கைகளாலையும் எல்லாரையும் தாக்குற சக்தி அவகிட்ட இருக்கு. என் நந்திதா கிட்ட எல்லா விதமான சக்திகளும் இருக்கு. இவ்ளோ சக்திகள் இருந்தும் அவ ஏன் இன்னும் நாகினியா மாறல? ஏன் பண்டிதரே, ஏன் இன்னும் அவ ஒரு இச்சாதாரி நாகினியா மாறல? அப்படின்னா நந்திதா என்னோட மக இல்லையா? இன்னைக்கு எனக்கான பதில் தெரிஞ்சே ஆகணும். அப்படின்னா உண்மையா நந்திதா என்னோட மக இல்லையா? நந்திதா என்னோட மக இல்லனா என்னோட உண்மையான மக யாரு? என் மக யாரு எனக்கு தெரிஞ்சாகணும். எத்தனை வருஷம் காத்திருந்து ஆயில நட்சத்திர தனிக்கு அவளை கொண்டு வந்து நிறுத்தின. எனக்கு பதில் கிடைச்சாகணும். ஏதாவது சொல்லுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னோட பொண்ணை பாதுகாத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தேன். எனக்கு எவ்வளவு கஷ்டம் நடந்தப்பவும் அவளை பாதுகாத்து அவளுக்கு எதுவுமே நடக்காம இவ்வளவு தூரம் கொண்டு வந்தேன். இவ்வளவும் பண்ணி எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? தயவு செஞ்சு எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க.
நீ நல்லா யோசனை பண்ணி பாரு. முன்னாடியே நீ அவளை இழந்துட்டியான்னு யோசி. என்ன சொல்றீங்க பண்டிதரி? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இத்தனை வருஷமா என் பொண்ண நான் நெஞ்சிலேயே சுமந்துக்கிட்டு வந்தேன். அன்னைக்கு கூட விபத்து நடந்த அன்னைக்கு கூட காட்டு வழியா போனேன், கரடு முரடான பாதை வழியா போனேன். அப்ப கூட அவளை என் நெஞ்சில சுமந்துக்கிட்டு தான் போனேன். நான் தவறி கீழே விழுந்தப்ப கூட ஒரு நிமிஷம் கூட என்னோட பார்வை அவளை விட்டு விலகவே இல்ல, தெரியுமா? இந்த விஷயத்தை தான் நீ மறுபடியும் யோசனை பண்ணி பார்க்கணும். நிஜமாவே நீ ஒவ்வொரு நிமிஷமும் குழந்தையோட தான் இருந்தியா?